ஆண்டுடைய பிரசன்னத்தில் இந்த விசேஷித்த 21 நாட்கள் காலை ஆராதனையின் 3வது நாள், இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவ சமூகத்திலே கடந்து வர தேவன் நமக்கு மகா பெரிய தயவையும் கிருபையையும் நமக்கு பாராட்டியிருக்கிறார். அவர் இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார், ஜெயமாய் நடத்துகிறார். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. சகலத்தையும் நன்மையாய் செய்கிறவர் இந்த நாள் வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த 3வது நாளிலும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவிலே நீர் ஆளுகை செய்யும். இந்த பரிசுத்தமான இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் ஒன்று கூட எங்களை கூடி வர செய்தீரே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும், இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் முந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் முந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை ஆமென். உயர்த்துகிறோம் உன்னதரே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே
சுராஜனுக்கு ஆவியான உமக்குகந்த தூய பலியாய் உமக்குகந்த இந்த காலை நேரத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலையில் எங்களை எங்கள் ஆவி ஆத்தும சரீரங்களை உமக்கு உகந்த தூய பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆட்கொண்டு என்னை அபிஷேகத்தாலே நீரப்பும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே ஆராதனை ஆமென். எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளிருக்கிறீர், எங்கள் நடுவிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர், எங்களுக்குள்ளாக நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர். இசையா தேவனுக்கு இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென், அல்லேலூயா. தேவன் உண்டு பண்ணின இந்த ஜெயத்தின் நாளுக்காக, வெற்றியின் நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். 3 என்றாலே ஜெயம். ஆமென். 3வது நாளிலே கர்த்தர் மரணத்தை ஜெயித்து எழுந்தார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் நமக்கு எதிராக செய்ய முடியும். தோல்வியில்லை, தோல்வி இல்லை எனக்கு சொல்லுவோம். வெற்றி பவனி செல்வே அறிக்கை செய்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.
அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார், எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும், நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல். சேர்ந்து சொல்லுவோம், தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆமென் ஆமென் நமக்கு எஸ் லார்ட். செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா அல்லேலூயா இல்லை, அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று, தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம், ஜெயதொனி. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா அல்லேலூயா. தோல்வி இல்லை, ஓஹோ அல்லேலூயா. வெற்றி 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 வெற்றி, அல்லேலூயா தோல்வி இல்லை, ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன், என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் துணையாய் வந்தீரே, துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா அல்லேலூயா. இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உயிர்
உயிருள்ள நாளெல்லாம் துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் புகழ்கின்றேன். உம்மை போற்றுகிறோம். களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீரென் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே தேவனே நீரன் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை மகிமை வாஞ்சிக்கிறேன். வல்லமை காண்கின்றேன். மகிமை மகிமை வாஞ்சிக்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். வல்லமை வல்லமை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஓ ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள போற்றி ஓ நீர்தானே என் துணையானீரும் நிழலில் களிகூறுவே. நீர்தானே என் துணையானீர் உன் நிழலில் களிகூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா ஐயப்பா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி அறுசுவை உணவு உண்பது போல் அடைகின்றேன். ஆமென். அறுசுவை உணவு உண்பது போல் அடைகின்றேன். தினமும் துதிக்கிறேன். தினமும் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஓ ஆனந்த களிப்புள்ள ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. சொல்லுவோம் அல்லேலூயா. இல்லை. இந்த ஓய்வு நாளிலே
எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். மூன்றாவது நாளில் வெற்றி சிறந்தவர், வெற்றி சிறந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், கல்லறைகளை ஜெயித்தவர், அதிகாரங்களை ஜெயித்தவர், எல்லா சத்துருடைய திட்டங்களை ஜெயித்தவர். இந்த மூன்றாவது நாள் இந்த அதிகாலை நேரத்திலே நாங்களும் ஜெயிக்கத்தக்கதாய், நாங்களும் மேற்கொள்ளத்தக்கதாய், எங்கள் மேல் இருக்கிற எல்லா சத்துருடைய திட்டங்களை மேற்கொள்ளத்தக்கதாய், எங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற பெரிய கல்லுகளை பெயர்க்கத்தக்கதாய் ஒரு ஜெயம் 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 ஜெயம், ஒரு வெற்றியை தருகிற ஒரு அபிஷேகம், ஒரு ஜெயத்தை தருகிற ஒரு கிருபை இந்த அதிகாலை நேரத்திலே எங்கள் மேல் இறங்கி வருவதாக, எங்கள் மேல் இறங்கி வருவதாக, எங்கள் மேல் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய கற்களை கர்த்தர் புரட்டி போடத்தக்கதாய், புரட்டி போடத்தக்கதாய், புரட்டி போடத்தக்கதாய் இந்த காலை நேரத்திலே ஒரு ஜெயத்தின் அபிஷேகம். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம். Thank you Jesus, thank you Jesus. உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த கண்மலையே, சொல்லுவோமா? உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. அது எப்படிப்பட்ட உயர்ந்த கண்மலை என்றால், தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவிலே நம்மளை ஒளித்து வைத்து கண்மலையின் மேலே நம்மளை உயர்த்துகிறவர். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. சொல்லுவோம், உம்மை போற்றி, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த அந்த உயர்ந்த கண்மலையை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பாடுகள் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே தஞ்சமே கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடோ. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த கண்மலை நீர், உயர்ந்த கண்மலை எங்களை உயரத்தில் வைக்கிற கண்மலை. பாடுவோம் எங்களை உபயோகமாக உள்ளவனாய் மாற்றுகிற கண்மலை. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த மலை. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருவதும் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருவது நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. எங்கள் கண்மலையாகிய தேவனை பாடுவோம் நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். கண்மலை
சேனையும் அமிழ்ந்திடும். நமக்கு எதிராய் எழும்புகிற எல்லா செங்கடல்கள் பிளந்து போகும். நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிற யுத்த சேனைகள் அமிழ்ந்து போகும். எங்கள் பராக்கிரமம் அவராலே நாம் பராக்கிரமம் செய்வோம். எங்கள் பலரும் நீரே, ஜெயம் எடுப்போ எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலரும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே எங்கள் பராக்கிரமமே, பலரும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலை, உயர்ந்த கன்மலை, எங்களுக்கானதை எங்களுக்கு தருகிற கன்மலை, பாடுவோம் எங்களுக்கானதை எங்களுக்காய் சேர்த்து வைக்கிற கன்மலை, எங்களுக்கானதை எங்களுக்கு தக்க சமயத்தில் தருகிற கன்மலை, கன்மலை, எங்களை பாதுகாக்கிற கன்மலை, அந்த கன்மலையின் மறைவுக்குள் வைத்து எங்களை பாதுகாக்கிற கன்மலை, கன்மலையின் உச்சியில் எங்களை கொண்டு போய் நிறுத்தி எங்களை அழகு பார்க்கிற கன்மலை, கன்மலையின் தேனினால் எங்களை திருப்தியாக்குகிறவர், உச்சிதமான கோதுமையினால் எங்களை திருப்தியாக்குகிறவர். ஓ ஹல்லேலூயா! எங்களுக்கு மறைவிடமாய், எங்களுக்கு கூடாரமாய், எங்களுக்கு அரணாய், எங்களுக்கு கோட்டையாய், எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிற எங்கள் நித்திய கன்மலையே, ஓ பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில் நீ வந்தடையத்தக்க கன்மலை அவர், காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே, தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே, தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே, உம்மை போற்றி பாடுவோம் நமக்கு எதிராய் போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரவங்கள் வரும்போது போற்றி நாம் ஓடி வர வேண்டிய இடம் அந்த கன்மலை, கன்மலை, நாம் வந்தடைய தக்க வேண்டிய இடம் அந்த கன்மலை. பாடுவோம் ஹல்லேலூயா! அந்த கன்மலை, ஆவே எங்கள் உயர்ந்த உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த கன்மலை, உம்மை போற்றி உம்மை உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. 430 வருஷம் அடிமைத்தனத்தை முடிச்சு இஸ்ரவேல் ஜனம் வெளியே வருகிறது. வனாந்திரங்களினூடாய் கடந்து வர பண்ணுகிறார். தாகத்துக்கு தண்ணீர் இல்லை. ஆனால் அவர்கள் வரும் வரைக்கும் ஒரு கன்மலை மொத்த தண்ணீரையும் தனக்குள் சேர்த்து வைத்திருந்தது. எப்பொழுது அந்த ஜனம் என் அண்டை வரும், அவர்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீரை எனக்குள்ளிருந்து அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களுக்கு தேவையான தண்ணீர் அந்த கன்மலைக்குள் இருந்தது. உங்களுக்கானது அந்த கன்மலைக்குள் இருக்கிறது. உங்கள் தேவைகளுக்கானது அந்த கன்மலைக்குள் இருக்கிறது. உங்களுக்கு திருப்தியை கொண்டு வரக்கூடியது அந்த கன்மலைக்குள் இருக்கிறது. உங்கள் தாகத்தை தணிக்கக்கூடியது அந்த கன்மலைக்குள் இருக்கிறது.
இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீ கண்மலையை விட்டு தூரம் போயிருப்பாயானால் கண்மலையின் அண்டை வா, கண்மலை கருகில் வா, கண்மலைக்கு மறைவில் வா. உனக்கானது எல்லாம் அந்த கண்மலைக்குள் இருக்கிறது. குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. ஓ குனிந்து தூக்கி நீரே. நாம் கஷ்டப்படும் போது, நாம் வேதனைப்படும் போது, நாம் எல்லாராலும் தள்ளப்பட்டு கீழே நசுக்கப்படும் போது, மனித கண்கள் எல்லாம் மூடிக்கொண்ட போது, அவர் மட்டும் நம்மை கண்டு குனிந்து நம்மை தூக்கினார். ஓ குனிந்து தூக்கி நீரே. பெரியவனா உமது காருண்யத்தால், உமது காருண்யத்தால் பெரியவனாகி நீரே. ஓ துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கி நீர் பெரியவனாக்கி நீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கி நீர் பெரியவனாக்கி நீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால். உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. தூக்கி நீரே. பெரியவனாக்கி நீரே. ஹல்லேலூயா. காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாய். இயேசுவே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. எங்களை பெரியவர்களாய் மாற்றின எங்கள் பெரிய தேவனை, இந்த காலை நேரத்தில் முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் இந்த அதிகாலை நேரத்திலே நம் நடுவிலே மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் நம்மை சந்திக்கிற, நம்முடைய குடும்பங்களை சந்திக்கிற, நம்முடைய தேசத்தை சந்திக்கிற இந்த நல்ல நாட்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 3வது நாளிலும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும், நேரலையின் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒரு விசை கூட நாம் வாசிக்க கேட்கலாம்.
போக பண்ணுவார். தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். தேவனுடைய நிச்சயித்த சந்திப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை இந்த காலை நேரத்திலும் ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நமக்கு பரிச்சயமான பழக்கமான ஒரு வேத பகுதியிலிருந்து தேவன் நம்மோடு கூட இந்த காலை நேரத்தில் இடைபெற விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவனுடைய பெயர் அங்கே சொல்லப்படவில்லை, அவனுடைய ஊர் அங்கே சொல்லப்படவில்லை, அவனுடைய பின்னணி எதுவும் அங்கே சொல்லப்படவில்லை. அவனை வேதம் எப்படி அறிமுகப்படுத்துகிறால், வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன், வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன். அந்த வியாதி அவனை முடக்கி போட்டிருந்தது. அந்த வியாதி அவனை செயலற்றவனாய் மாற்றியிருந்தது. அந்த வியாதியினாலே அவன் விரும்பினதை நிறைவேற்ற முடியாத ஒரு துர்பாக்கியசாலியாய் அவன் இருக்கிறான். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, 38 வருஷம். தேவன் ஒரு மனிதனை சந்திக்கும் போது என்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் ஆண்டவருடைய கிருபையினாலே. இந்த மனிதன் 38 வருஷம் அவன் சந்திக்காத மனிதர்களே கிடையாது. அவன் சந்திக்காத மனிதர்களே கிடையாது. அவனை சந்திக்காத மனிதர்களும் கிடையாது. காரணம், அவன் இருந்த இடம் என்பது தேவாலயத்திலே இருக்கக்கூடிய ஆட்டு வாசல் அருகே இருக்கக்கூடிய ஒரு பெதஸ்தா குளத்தருகே இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட இடம் எல்லா வியாதியஸ்தர்களுக்கும் ஒரு புகலிடமாக இருக்கக்கூடிய ஒரு பெதஸ்தா. அப்போ ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லாரும் வெறுமனே அலங்கார வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஆண்டவரை ஆராதித்து விட்டு அவர்கள் திரும்பி போகிற பழக்கமுடையவர்கள் அல்ல. மாறாக ஆலயத்துக்கு போய்விட்டு திரும்ப வரும்போது இந்த வாசல் வழியாய் வந்து இங்கே இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்கள் எல்லா மனிதர்களுக்கும் தங்களால் இயன்றதை செய்கிற பழக்கமுடையவர்கள். ஆமென். நீங்கள் நம்ம மதத்தில் அல்லாவிட்டால் நம்ம ஆவிக்குரிய வட்டாரங்களில் நம்ம அதை பார்க்க முடியாது. நீங்கள் புற மதத்தினருடைய கோயில்களுக்கு எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயில்களுக்கு முன்பாக 2 புறமும் நிறைய பிச்சை எடுக்கக்கூடிய, தங்கள் வாழ்வாதாரத்துக்காக ஏதோ ஒரு வகையில் உதவி வேண்டி அந்த இருபுறமும் என்ன செய்வாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. அப்போது போய் அந்த கோயில்களுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எல்லாருடைய கைகளிலேயும் அந்த தட்டிலேயும் தங்களால் இயன்றதை என்ன செய்வார்கள், செய்துவிட்டு வருவார்கள். ஆனால் நாம் இருக்கிற தட்டிலேருந்து அப்படி, அது ஒரு நல்ல பழக்கம். இந்த ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட பழக்கமுடையவர்களாக இருந்ததுனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பேதுருவையும் யோவானையும் கண்டவுடனே ஏதாகிலும், ஏன்னா அது அவனுக்கு ரொட்டீன், எல்லாரும் ஏதாவது கொடுப்பாங்க. அப்போது இந்த 38 வருஷம் இந்த மகன் சந்திக்காத மனிதர்கள் கிடையாது, இவனை சந்திக்காத மனிதர்கள் கிடையாது. ஆனால் அவன் வாழ்க்கையில் எந்த மாற்றம் வரவில்லை. மனிதர்கள் நம்மை சந்திப்பதினால் எந்த மாற்றம் வராது. ஆமென். நாம் நம்முடைய காரியங்களுக்காய், விஷயங்களுக்காய், நம்முடைய தேவைகளுக்காய், நம்முடைய சுகத்துக்காய், விடுதலைக்காய் எந்த மனிதர்களை சந்தித்தாலும்
நமக்கு ஒரு மாற்றம் வராது, ஒரு மாற்றமும் வராது. அவர்களும் மனிதர்கள்தான். ஆனால் அவன் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில், அவன் எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பு இங்கு நிகழுகிறது. இவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, எப்படியாயிலும் இந்த நிலைமையிலிருந்து நான் மாற வேண்டும், இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும். கடந்த 38 ஆண்டுகளாய் நான் பலவீனப்பட்டிருக்கிறேன், வியாதி கொண்டிருக்கிற மனுஷன் என்று அறியப்படுகிறேன். எனவே இந்த நிலைமையிலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது உண்மை. காரணம், அது தொடர்ந்துள்ள வசனங்களை, அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை எல்லாம் கவனிக்கும் போது அவன் அந்த இடத்தை விரும்பவில்லை. அவன் அங்கேயே காலம் முழுவதும் காலம் தள்ள வேண்டும் என்கிற நிலையில் அவன் இல்லை. எப்படியாகிலும் அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து எந்த நன்மையும் மாற்றமும் அவனுக்கு வரவில்லை. ஆனால் ஒரு நாள், சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நாள். காரணம், ஆண்டவர் தேவாலயத்துக்கு வந்தது ஓய்வு நாளில். எதில் வந்தார்? ஓய்வு நாளில். அப்போ ஓய்வு நாளில் ஆண்டவர் ஆலயத்துக்கு வரும்போது ஆட்டு வாசலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அலங்கார வாசல் வழியாக என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். அதுவும் ஓய்வு நாளிலே அற்புதங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி ஓய்வு நாளிலே தனக்கானவைகள், தன்னுடைய நலக்கானவைகள் எதையும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அது தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நாள். அப்போ அந்த நாளில் அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்பது அவனுடைய எண்ணத்திலேயே இல்லை. அப்போ அவனுடைய எதிர்பார்ப்பு அன்னைக்கு இல்லை. இன்னைக்கு என்னை யாராவது பார்க்க வருவாங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா தூதனும் அன்னைக்கு என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். அவன் சிஎல்ல போயிருப்பான். கேஷுவல் லீவ். என்ன லீவு? கேஷுவல் லீவ். ஏன்னா வாரத்தில் 6 நாளும் வந்து கலக்கிட்டு 7வது நாள் என்னது அவனுக்கு? ஓய்வு. ஓய்வு. ஆனால் என் ஆண்டவருக்கு ஓய்வே இல்லை. என்ன ஓய்வு இல்லை? உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறது வரைக்கும் அவருக்கு ஓய்வு இல்லை. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறது வரைக்கும் அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்குறது வரைக்கும் நீங்கள் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவர் அதை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்குறது வரைக்கும் அவரும் அமர்ந்திருப்பதில்லை. அவரும் அமர்ந்திருப்பதில்லை. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை மாதிரி ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு ஓய்வில்லை, ஓய்வில்லை. அவன் எதிர்பார்க்காத நாளில் எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பு அவன் வாழ்க்கையில் நிகழுகிறது. அவன் மாத்திரமல்ல, அவனோடு இருந்த யாரும் அதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தேவனுடைய சந்திப்பு நிகழ்ந்தது. தேவனுடைய சந்திப்பு அப்படிதான் நடக்கும். நாம் எதிர்பார்க்காத நேரத்தில், நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் தேவன் எப்போ நம்மளை சந்திப்பார்னே தெரியாது. எப்போ நமக்கான நேரம் என்பதே தெரியாது. எப்போ நமக்கான நேரம் உண்டுன்னு தெரியும், ஆனால் எப்போன்னு தெரியாது. எனக்கு அற்புதம் நடக்கும்னு தெரியும், ஆனால் எப்போன்னு தெரியாது. அதனால தான் எந்நேரமும் அவருடைய சந்திப்புக்காக காத்துக்கொண்டே இருக்க வேண்டும், காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய சந்திப்பு இவன் வாழ்க்கையில் கொண்டு வந்த 3 காரியங்கள். ஒரு தேவன் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது, தேவன் ஒரு குடும்பத்தை சந்திக்கும் போது, தேவன் ஒரு தேசத்தை சந்திக்கும் போது, அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய 3 மாற்றங்கள். 1, அவனுடைய இல்லாமையை மாற்றினது. 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை கவனிங்கள். எனக்கு ஒருவரும் இல்லை, எனக்கு ஒருவரும் இல்லை. இப்போ அவனால் அதை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவனுக்காகவே ஒருவர் இருக்கிறார். ஆமென்.
வேறு யாருக்காகவும் அவர் அன்றைக்கு அந்த தினத்தில் வரவில்லை. வேறு எந்த வியாதியஸ்தர்களும் சுகமாக்கப்பட்டதாய் வேதம் சொல்லப்படவில்லை. அன்றைய தினத்தில் அவனுக்காகவே ஒருவர் வந்தார். இதுவரைக்கும் 38 ஆண்டுகள் எனக்கு யாருமே இல்லை என்று சொன்ன அந்த இல்லாமையை மாற்றினது அந்த தேவனுடைய சந்திப்பு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எனக்கு யாரும் இல்லை பாஸ்டர், எனக்கு யாரும் இல்லை, இனி நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களை சந்திக்க ஒருவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அவன் இருதயத்தில் இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கும், நான் இத்தனை நிமிஷம் வரைக்கும் எனக்கு யாரும் இல்லைன்னு நான் நினைச்சேன், இப்போ அந்த எண்ணம் என்னை விட்டு மாறிடுச்சு. ஏன்னா எனக்காகவே ஒருவர் மெனக்கட்டி என்னை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உனக்காகவே வந்திருக்கிறார், உன் குடும்பத்துக்காகவே வந்திருக்கிறார், உன்னுடைய சூழ்நிலைகளுக்காகவே வந்திருக்கிறார். எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிற உன்னை சந்திப்பதற்காகவே என் தேவன் வந்திருக்கிறபடினால் அந்த இல்லாமை மாறப்போகிறது, அந்த இல்லாமை மாறப்போகிறது. இனி ஒரு நாளும் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அந்த சராசரங்களை படைத்த தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், அவன் சகலத்தையும் தன்னுடைய கரத்துக்குள் அடக்கி இருக்கிற தேவன் உனக்கு முன்பாக நின்று சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு இருக்கிறேன். இன்று முதல் உன்னுடைய இல்லாமை மாறப்போகிறது, உன்னுடைய இல்லாமை மாறப்போகிறது. தேவனுடைய சந்திப்பு இல்லாமையை மாற்றும். ஆமென். எனக்கு யாரும் இல்லை, இல்லாமை மாறுகிறது. ஒரு சந்திப்பு. சில மனிதர்கள் நம்ம பக்கத்தில் வந்து நின்று பேசும்போது நம்மை அறியாமலே நமக்கு ஒரு தைரியம் வரும். பரவாயில்ல, நமக்குன்னு பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, நமக்காக ஒருவர் இருக்கிறார். ஆனால் அந்த மனிதர்கள் நம்மை பாதியில் விட்டு விடும்போது, நம்மளை நட்டாத்தில் விடும்போது, எனக்குன்னு இருந்த ஒரு ஜீவனம் இப்ப இல்லை, எனக்குன்னு இருந்த ஆதரவு இப்போ இல்லை. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சந்திப்பு கொண்டு வந்த முதல் காரியம் அவன் வாழ்க்கையில் இருந்த இல்லாமையை மாற்றினது. ஆமென். இப்போ அவன் தைரியமாக பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து சொல்லலாம். ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவன் அவனை பார்த்து சொல்லியிருக்கலாம், பார்த்தல்ல என்னையை தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உன்னையை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை. என்ன பாவம் பண்ணியோ, என்ன செஞ்சியோ. ஆனால் இப்போ தைரியமாக அவன் சொல்ல முடியும், எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார். இல்லாமையை மாற்றினது தேவனுடைய சந்திப்பு. எத்தனை பேர் நம்புறீங்க நமக்கு ஒருவர் இருக்கிறார்? அல்லேலூயா. எனக்கு ஒருவர் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஒருவர் இருக்கிறார். நெஞ்சில் கை வச்சு ஒரு 3 தடவை சொல்லுங்க, எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்காகவே ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காகவே ஒருவர் இருக்கிறார். ஆமென். இல்லாமையை மாற்றின தேவனுடைய சந்திப்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இல்லாமைகள் இருக்கிறது. அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, சுகம் இல்லை, விடுதலை இல்லை, மாற்றம் இல்லை, எதிர்பார்ப்பு நிறைவேறலை, இப்படி நிறைய இல்லாமைகளை அந்த ஒரு சந்திப்பு மாற்றினது. ரெண்டாவது அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்த மாற்றம், தேவனுடைய சந்திப்பு அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்த மாற்றம். அதே வசனத்தினுடைய பிற்பகுதியில், நான் போகிறதற்குள்ளே, நான் போகிறதற்கு உள்ளே வேறொருவன் முந்திக் கொள்ளுகிறான். என் இயலாமையை மாற்றின சந்திப்பு, என் இயலாமை மாற்றின சந்திப்பு. நான் முயற்சித்தேன், என்னால் இயன்ற மட்டும் நான் முயற்சி செய்து பார்த்தேன். நான் போகிறதற்கு உள்ளே, அதுக்கு மேலே என்னால் இயலும், அதுக்கு மேலே என்னால் முடியல. என் சரீர பலத்தினால், என் பராக்கிரமத்தினால், என் ஞானத்தினால், என் திறமையினால் நான் பல முயற்சிகளை செய்து பார்த்தேன். முயற்சி செய்யாமல்ல, நான் போகாத இடம் இல்லை, போகாத மருத்துவர் இல்லை,
பார்க்காத மருந்தில்லை. நோய்க்கும் பார்த்தாச்சு, பேய்க்கும் பார்த்தாச்சு. நோய்க்கும் பார்த்தாச்சு, பேய்க்கும் பார்த்தாச்சு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நோய்க்கு பார்த்தது சரி, பேய்க்கு எதுக்கு பார்க்க போன? பேய் அது பாட்டுக்கு நல்லா தானே இருக்குது. இவனுடைய வார்த்தைகளுடைய ஆழங்களை அறிய வேண்டும். தன்னுடைய இயலாமையை அங்கே ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறான். 38 வருஷமா நான் முயன்று பார்க்கிறேன் ஆண்டவரே, முயற்சி செய்து பார்க்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என்னால் ஒரு நாள் கூட வேறொருவனை முந்தி போய் அந்த தண்ணீருக்குள் இறங்க என்னால் இயலவில்லை. அது என்னுடைய இயலாமை. எனக்கு விருப்பம் இருக்கிறது, எனக்கு ஆசை இருக்கிறது, விசுவாசம் கூட இருக்கிறது. அந்த தண்ணீர் கலக்கப்படும் போது அதில் இறங்கினால் சுகம் கிடைக்கும், என் வாழ்க்கை மாறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. ஆனால் எனக்குள் ஒரு இயலாமை இருக்கிறது, இயலாமை இருக்கிறது. தேவனுடைய சந்திப்பு இயலாமையை மாற்றும். பவுல் எழுதுகிறார் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், நிர்பந்தமான மனுஷனா இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் நான் விரும்பாத தீமை செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் கிரியை செய்கிற பாவமே அப்படி என்னை செய்ய வைக்கிறது. என் இயலாமை, என் இயலாமை. யார் அந்த இயலாமையை மாற்ற முடியும்? எந்த பிரமாணங்களும் அந்த இயலாமையை மாற்ற முடியாது. எந்த தேசத்தின் சட்ட திட்டங்களும் அந்த இயலாமையை மாற்ற முடியாது. இன்றைக்கு தேசத்திலே சட்டங்கள் கடுமையாக 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 குற்றங்கள் குறையும் என்று நினைத்தால் எவ்வளவு தூரம் சட்டம் கடுமையாக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு குற்றங்களும் அதிகரிக்கிறது, குற்றங்களும் அதிகரிக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் உள்ள சட்டத்தினால் பிரமாணங்களினால் ஒரு மனிதனுடைய இயலாமையை மாற்ற முடியாது. ஆனால் அடுத்த அதிகாரத்தினுடைய 2-3 வசனங்களை வாசிக்கும் போது ஜீவனுள்ள ஆவியினுடைய பிரமாணம் அவனை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அவனுடைய இயலாமையை மாற்றினது தேவனுடைய சந்திப்பு, தேவனுடைய சந்திப்பு. 3.5 ஆண்டு காலம் தேவனோடு உலாவினவர்கள், வாழ்ந்தவர்கள், தேவனோடு பயணித்தவர்கள். ஆமென். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தேவனுக்காய் நிற்க முடியாத இயலாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு பெண்மணிக்கு முன்பாக இயேசு எனக்கு தெரியாது என்று மறுதலிக்கிறான், சபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான். அது அவனுடைய இயலாமை. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய ஆவியானவர் அவர்களை சந்தித்த பிறகு அதை தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால், தியானித்து பார்த்தால், எந்த சூழ்நிலையிலும் நிற்பதற்கு தேவன் அவர்களை பலப்படுத்தினார். அவர்களுடைய இயலாமையை கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஒரு நாள்ல நான் ஒரு பெண்ணுக்கு முன்பாக நிற்க இயலாமல் இருந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு ஒரே பிரசங்கத்தில் 3000 5000 7000 என்று தேவன் பக்கமாய் திருப்புவதற்கான பலத்தை எனக்கு தந்தது. ஆமென். தேவனுடைய ஒரு சந்திப்பு. அந்த மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சந்தித்தது நிமித்தம் அவர்களுடைய இயலாமையை கர்த்தர் மாற்றினார். இந்த காலை நேரத்தில் உன்னுடைய இயலாமை மாற்றும்படிக்கு என் தேவன் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். ஆமென். இல்லாமையை மாற்றுகிற தேவனுடைய சந்திப்பு, இயலாமையை மாற்றுகிற தேவனுடைய சந்திப்பு. 3வது கடைசியாய் 6வது வசனம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. 14வது வசனம், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு. முதல்ல அவனை கண்ட இடம் வியாதியஸ்தர்கள் நடுவில். 2வது அவனை கண்ட இடம் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தில். தேவனுடைய சந்திப்பு உன் இடத்தை மாற்றும், உன்னுடைய பொசிஷன், அவனுடைய பிளேஸை மாற்றும். தேவனுடைய சந்திப்பை அவன் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவன் இருந்த இடம் வியாதிக்காரர்கள் நடுவில். தேவனுடைய சந்திப்பை பெறுவதற்கு முன்பாக அவன் இருந்த இடம் குஷ்டரோகிகளும் முடவர்களும் சப்பானிகளும் ஊனர்களும்
இருந்த ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை நடுவில், ஆனால் சந்திப்புக்கு பிறகு அவனை கண்ட இடம் தேவாலயம். ஆமென். இடம் மாறும். ஐ ப்ராஃபஸை, தீர்க்க தரிசனமா சொல்றேன், சிலருடைய அட்ரஸ் மாறும், சிலருடைய இடத்தை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சந்திப்பு இடத்தை மாற்றும். நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, 15 ஆண்டுகளுக்கு முன்பாக, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த இடத்தில் நான் இன்றைக்கு இல்லை. கர்த்தருடைய சந்திப்புக்கு பிறகு கர்த்தர் என்னுடைய இடத்தை, என் தரத்தை, என் நிலைமையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்றால், இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சந்திப்பு உன் இடத்தை மாற்றும். ஆமென். இடம் மாறுதலுக்காக, டிரான்ஸ்பருக்காக யாராயிலும் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் அது நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடத்தை மாற்றுகிற தேவனுடைய சந்திப்பு. தேவன் சந்திக்கும் வரைக்கும் பெதெஸ்தாவில், தேவன் சந்திக்கும் வரைக்கும் வியாதிக்காரர்கள் நடுவில், தேவன் சந்திக்கும் வரைக்கும் பாவிகளின் நடுவில், தேவன் சந்திக்கும் வரைக்கும் கல்லறைகளில், தேவன் சந்திக்கும் வரைக்கும் ஆமென் பண்டி கூட்டத்துக்குள், தேவன் சந்திக்கும் வரைக்கும் ஆமென் துன்மார்க்கர்களின் நடுவில், தேவனுடைய சந்திப்பை பெற்ற பிறகு ஆமென் வஸ்திரம் தரித்தவனாய், புத்தி தெளிந்தவனாய், ஆண்டவர் பக்கத்தில் நின்று தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அந்த இடத்தை மாற்றுகிறார். சில பிள்ளைகளுடைய இடங்களை மாற்றுவார், சில குடும்ப தலைவருடைய இடங்களை மாற்றுவார், உங்கள் குடும்பத்தினுடைய இடத்தை மாற்றுவார். ஏன் உங்கள் வீட்டினுடைய இடத்தை கர்த்தர் மாற்றுவார். ஒரு அட்ரஸ் சேஞ்ச் உங்க வாழ்க்கையில நடக்கும், இடம் மாறுதல் உண்டாகும், தேவனுடைய சந்திப்பதை செய்யும். ஆமென். இல்லாமையை மாற்றுகிற தேவனுடைய சந்திப்பு, இயலாமையை மாற்றுகிற தேவனுடைய சந்திப்பு, என் இடத்தை மாற்றுகிற. திரும்ப அந்த இடத்துல போய் இருந்திருப்பான்னு நினச்சி பார்க்குறீங்களா? வாய்ப்பே இல்லை. 38 வருஷம் இருந்த இடம் நான் விரும்பாத ஒரு இடம். என்னை சுற்றிலும் வியாதிக்காரர்கள், என்னை சுற்றிலும் சத்துருக்கள், என்னை சுற்றிலும் எதிராளிகள். ஆனால் இப்போ என் இடத்தை மாற்றி அவர் 2வது என்னை கண்ட நேரம் நான் தேவாலயத்தில் இருந்தேன். முதல்ல கண்ட நேரம் தேவையில்லாத இடத்துல இருந்தேன், 2வது கண்ட நேரம் தேவாலயத்தில் இருந்தேன். இடைப்பட்ட இடத்துல அவருடைய சந்திப்பு இடத்தை மாற்றின. இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை சந்திக்க விரும்புகிறார். எல்லாம் ஜெபிப்போம். தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீ. என் இல்லாமையை மாற்றுகிற தேவனுடைய சந்திப்பு, என் இயலாமையை மாற்றுகிற தேவனுடைய சந்திப்பு, இடத்தை மாற்றுகிற தேவனுடைய சந்திப்பு. தேவாவியானுடைய சந்திப்பை பெற்றுக்கொள்கிறது வரைக்கும் அந்த எலும்புகள் அந்த பள்ளத்தாக்கின் நடுவில் இருந்தன. தேவாவியானுடைய சந்திப்பை பெற்ற பிறகு அது இடம் பெயர்ந்து யுத்த களத்திற்குள் வந்தன. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ், ரொம்ப அழுத்தமாக ஆவியானவர் என் இருதயத்தில் சிலருடைய இடங்கள் மாறும்னு சொல்கிறார். Thank you, Jesus. Hallelujah. Oh. எனது ஆற்றலும் நீர்தானே, எனது வலிமையும் நீர்தானே, எனது ஆற்றலும் நீர்தானே, எனது வலிமையும் நீர்தானே, எனது அரணும் நீர்தானே,
எனது கோட்டையும் நீர்தானே, எனது அரணும் நீர்தானே, எனது கோட்டையும் நீர்தானே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகும். நீரில்லாத நாளெல்லாம் நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீர்தானே, எனது வலிமையும் நீர்தானே, எனது என் இல்லாமை மாற்றுகிறவர் நீர், என் இயலாமை மாற்றுகிறவர் நீர், என் இடத்தை மாற்றுகிறவர் நீர்தானே. எனது அரணும் நீர்தானே, எனது கோட்டையும் நீர்தானே, எனது அரணும் நீர்தானே, எனது கோட்டையும் நீர்தானே. நீரில்லாத நாளெல்லாம், நீரில்லாத வாழ்வெல்லாம், ஓ நீரில்லாத நாளெல்லாம் அது நாளே அல்லப்பா, இல்லாத வாழ்வெல் அது வாழ்வே இல்லப்பா. இந்த நாளிலும் நீரில்லாத வாழ்வு எங்களுக்கு வேண்டாம். ஒவ்வொரு நொடியும் உங்க பிரசன்னத்தை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஓய்வு நாளிலும் இந்த அதிகாலை நேரத்தில் வந்து உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளை கேட்க கிருபை தந்தீர். தொடர்ந்து இந்த காலை ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் வெளிப்படுவீராக. எல்லா தடைகளை நீக்கி ஜனங்களை கொண்டு வருவீராக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை நிறைவாய் எங்களை நடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். எங்கள் இல்லாமையும் எங்கள் இயலாமையும் எங்களுடைய இடங்களையும் மாற்றுகிற தேவனுடைய சந்திப்பு, நிச்சயித்த சந்திப்பு எங்களுக்கு உண்டாக போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். ஹல்லேலூயா.